So hey guys, welcome back to our channel. Hope you people are doing good. So NEET Biology 360 தமிழ்ல இன்னைக்கு நம்ம செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். So let's start learning. So Unit 1 Diversity in the Living World ஓட ஃபர்ஸ்ட் சாப்டரான லிவிங் வேர்ல்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் தென் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது சாப்டர் 2 பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஸோ பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் இட்ஸ் சச் எ ஹியூஜ் அண்ட் வேஸ்ட் டாபிக். ஸோ எல்லாத்தோட அடிப்படை இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். ஸோ திஸ் திங் நான் ஆல்ரெடி நம்ம பேசினபடி ஃபஸ்ட் சாப்டர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் சாப்டரோட உங்கள் நீட் சிலபஸ் இதுதான். ஸோ 2 இதுவாக பிரிச்சிருக்கேன். ஸோ இதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4 வீடியோஸ் பார்த்தவங்களுக்கும் பார்க்காதவங்க ஒரு தடவை பார்க்குறதுக்கும் இது வந்து ப்ராப்பர் ரிவ்யூவாக இருக்கும். ஸோ உங்களோட சாப்டர் சிலபஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற வேர்ட் வாட் இஸ் லிவிங். ஸோ வாட் இஸ் லிவிங் அப்படின்றது உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் லிவிங் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லிவிங் அப்படின்னா உயிருள்ள விஷயம். ஸோ உயிர் உள்ளதுக்கும் இல்லாததுக்கும் என்ன சயின்டிஃபிக்கல் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், மெட்டபாலிக் ப்ராசஸ், தென் அது வந்து அவேர்னஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ் வித் திஸ் என்விரான்மெண்ட் அண்ட் எக்ஸெட்ரா அந்த மாதிரி ஒரு 6 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் க்ரோத் அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ வாட் இஸ் லிவிங் அப்படின்ற டாபிக் உங்களோட சிலபஸில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பயோடைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டி இதை நம்ம வந்து பிரித்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தோம். பயோ ப்ளஸ் டைவர்சிட்டி, பயாலஜிக்கல் ப்ளஸ் வேரியேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ், உயிருள்ளது உயிரில்லாத நான் லிவிங் திங், இது எல்லாமே எக்ஸிஸ்ட் டுகெதர், ஒன்றா சேர்ந்து வாழற ஒரு இடம் பேர் தான் பயோடைவர்சிட்டி அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ வாட் இஸ் த நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஸோ எதுக்காக உயிருள்ள பொருட்களுக்குள்ள கிளாசிஃபிகேஷன் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றத பேசிக்காக பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மற்ற ஃப்யூச்சருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கும், இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சா அதை பிளேஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் த அரக்கே, டாமினோ, அதுக்கப்புறம் பிளான்டே, அனிமாலியா, இந்த மாதிரி. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எப்படியெல்லாம் எவல்யூஷன் ஆயிருக்கு அப்படின்ற பேசிக் திங் தான் இது. ஸோ ஈவன் தோ திஸ் இஸ் அ பேசிக், இதில் ரொம்ப முக்கியமான டாபிக் பயோடைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டியை வந்து மறக்காமல் இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது உங்களோட பயாலஜியோட மட்டும் நிற்க போகிறது இல்லை. பயாலஜியில் நமக்கு என்விரான்மெண்ட் சாப்டர் இருக்குது இல்லையா, அந்த சாப்டர்லையும் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். பயோடைவர்சிட்டி புரியாமல் உங்களுக்கு என்விரான்மெண்ட்டில் எந்த ஒரு மூவ்மே உங்களால் எடுத்து வைக்க முடியாது. ஸோ ஹோப் யூ கைஸ் கிளியர், இந்த டாபிக்ஸ் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோன்னா டாக்ஸோனமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்கிறது அப்படியே நான் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ டாக்ஸோனமி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ டாக்ஸோனமி அப்படின்னா வந்து கல்ச்சர் ஆஃப் நேமிங், ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படியெல்லாம் பேர் வைக்கணும் அப்படின்றத பார்த்துட்டோம். இல்லை பைனாமியல் நாமன்க்ளேச்சர் இதையெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ வாட் ஆர் த சிஸ்டமேட்டிக்ஸ் மெத்தட், எப்படியெல்லாம் பேர் வச்சுருக்காங்க, எப்படியெல்லாம் எவல்யூஷன் ஆச்சுன்னு. ஸோ கைஸ் ஐ ஸ்டாப் இட் ஹியர். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பைனாமியல் நாமன்க்ளேச்சர். ஸோ பைனாமியல் நாமன்க்ளேச்சரோட ஃபாதர் யார் அப்படின்றத ஜஸ்ட் ட்ரை டு ரிவைஸ் இட் ஆர் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவிலே ஒரு இடத்துல சொல்கிறேன், ஸ்டில் யோசிச்சு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ். ஸோ ஸ்பீஷீஸ் அப்படின்னா என்ன, ஸோ ஸ்பீஷீஸோட டெஃபினேஷன் என்ன, அண்ட் எதெல்லாம் ஸ்பீஷீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்றத பார்த்துருக்கோம். தென் டாக்ஸோனமிக்கல் ஹைரார்கி. ஸோ அந்த 7 விஷயம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்பீஷீஸ், ஜீனஸ், ஆர்டர், ஃபேமிலி அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக கிங்டம் வரையும் நம்ம பார்த்த அந்த 7 விஷயம், அந்த 7 கிளாசிஃபிகேஷன் ஒரு தனி கிளாஸ் எடுத்திருக்கேன், டாக்ஸோனமிக்கல் ஹைரார்கி. ஸோ அதையும் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த 4ல் பயோடைவர்சிட்டிலேருந்து மட்டும்தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த செகண்ட் இருக்கிற இந்த 4ல் முக்கியமாக இந்த 3ல் இருந்து தான் வந்து கொஷின்ஸ் வந்திருக்கு. மற்றபடி வேறு எந்த டாபிக்ஸும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. பட் ஸ்டில் நீட் எக்ஸாம் இஸ் சச் அன் அன்பிரிடிக்டபிள் அப்படின்றதுனால we have to get prepared for every topics. ஸோ இதுவரையும் ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் ஆஃப் டாக்ஸோனமி. ஸோ நான் லாஸ்ட்டாக எடுத்த கிளாஸ் டாக்ஸோனமிக்கல் எய்ட்ஸ். ஸோ கிளாஸ் பார்க்காதவங்க ஒரு தடவை பார்த்துடுவாங்க, இட் வில் பி மோஸ்ட் யூஸ்ஃபுல். ஸோ இந்த டாக்ஸோனமிக்கல் எய்ட்ஸில் மியூசியம், ஜூஸ், ஹெர்பேரியா, அதாவது நம்ம ஹெர்பேரியம் அப்படின்னு பார்த்தோம், அது பொட்டானிக்கல் கார்டன்ஸ் அண்ட் இதையும் தாண்டி கீ, பொட்டானிக்கல் கீ அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது எல்லாமே உங்களோட சிலபஸில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 8 டாப்பிக்குமே நான் 4 கிளாஸாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மேக் அ யூஸ் ஆஃப் இட். நம்ம இப்போ அடுத்து
நம்மளோட நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ளே நுழைய போகிறோம், அதாவது நம்மளோட செகண்ட் சாப்டருக்குள்ளே நுழைய போகிறோம். எஸ், வித் கான்ஃபிடென்ஸ் ஜஸ்ட் மூவ் ஆன். இதுதான் செகண்ட் சாப்டரோட சிலபஸ். ஸோ இவ்வளோ தான் சிலபஸ், இந்த 4 பாயிண்ட் மட்டும்தான். இது பார்க்க தான் கம்மியாக இருக்குது, பட் இட்ஸ் ஸோ வேஸ்ட். எல்லாத்துக்குமே இதுதான் அடிப்படை அப்படின்றதுனால இதை நம்ம 7 கிளாஸாக பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றும் சின்ன சின்ன கிளாஸஸ், ஒவ்வொரு கிங்டம் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொறுமையாக லிசன் பண்ணி உங்கள் புக்கில் மார்க் அவுட் பண்ணி படிங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி கையில் புக்கோடு இருங்க. அப்படி புக் இல்லை அப்படின்னா டேக் அ நோட்ஸ், ஒரு மேஜர் பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த சாப்டரை நான் வந்து புரிய வைக்கிறதுக்காக புக்கில் இல்லாத எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாத்தையுமே ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். அந்த பேசிக்ஸ் தெரியாமல் உங்களால் புக்கில் இருக்கிறத படிக்க முடியாது. ஸோ அதனால் தெரியாத புது புது வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா வீடியோவை ஸ்டாப் பண்ணி கவனிச்சுக்கோங்க. ஸோ ஹோப் யூ கைஸ் கிளியர். ஸோ செகண்ட் சாப்டரோட சிலபஸ் பார்க்க போகிறோம். உங்கள் நீட் சிலபஸ்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். நான் லாஸ்ட் டைம் கிங்டம் சொல்லி கொடுக்கும்போது கிங்டம் பிளான்டே, கிங்டம் அனிமேலியே, இது ரெண்டுத்தையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அதுவே எக்ஸ்பேண்ட் ஆகி 5 கிங்டம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன்ஸ், ஸோ யார் இதை கண்டுபிடிச்சா, எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறா, ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத படிக்க போகிறோம். அடுத்து சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் 5 கிங்டம், அந்த 5 கிங்டமோட சேலியன் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மொனிரா, புரோட்டிஸ்டா அண்ட் ஃபங்கை. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 கிங்டமில் நான் கிங்டம் அனிமேலியே, கிங்டம் பிளான்டே சொன்னேன் இல்லையா, மீதி இருக்கிற 3 கிங்டம் இவங்க தான். கிங்டம் மொனிரா, கிங்டம் புரோட்டிஸ்டா, கிங்டம் ஃபங்கை. ஸோ இவங்கள எப்படியெல்லாம் இதுக்குள்ளவே டிவிஷன் பிடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம கற்றுக்க போகிறோம். லாஸ்ட்டாக லிச்சன்ஸ், வைரஸஸ் அண்ட் வீடியோஸ். ஸோ நிறைய கொஷின் ஈஸியாக ஷார்ட்டாக அடிக்கிற கொஷின்ஸ் வந்து இந்த 4th பாயிண்ட் இருக்கு இல்லையா, லிச்சன்ஸ், வைரஸஸ், வீடியோஸ். ஸோ இதிலிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த 4 டாப்பிக்கு தான் நம்ம இனிமேல் வரப்போகிற 7 கிளாஸை பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் டெய்லி ஒரு வீடியோ வரும்போது கண்டென்ட் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ பி ஷுர் கிளியராக இருந்து கற்றுக்கோங்க. டவுட் ஏதாவது இருந்தால் யூ போஸ்ட் இன் கமெண்ட் செக்ஷன். ஸோ எஸ், நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக் ஐடியா உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த கிளாஸஸில் அப்படின்னு. ஸோ சிலபஸ் இருக்கவங்க, தென் இன்னொரு விஷயம், சிலபஸ் இல்லாதவங்க சிலபஸை பிரிண்ட் அவுட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்க என்ன படிக்கிறீங்கன்றதை டிக் பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாததெல்லாம் வந்து படிக்காதீங்க. புக்கில் இருக்க எல்லாமே ஒன்றும் எக்ஸாம் கேட்க போகிறதில்ல. ஸோ இவங்க கொடுத்துருக்க டாபிக்ஸ் வைஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அண்ட் ரொம்ப ப்ரொடக்டிவாகவும் இருக்கும். ஓகே எஸ், ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆர் செகண்ட் சாப்டர். ஸோ திஸ் இஸ் த திங். இப்போ 5 கிங்டம் ஆர் 5 சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் திங், சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம இப்போ கற்றுக்கலாம். ஸோ சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், ஸோ இதை நோட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் இருக்கான் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்ஸஸ், ஒவ்வொரு பாக்ஸஸ்லேயும் ஒரு கலர் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ பேக் ஃபுல் ஆஃப் பால்ஸ் இருக்குது. இப்போ இந்த பையனோட வேலை என்ன அப்படின்றீங்கன்னா, ஒவ்வொரு பாலாக எடுத்து அந்த பால் எந்த கலர் பேஸ்கெட்டில் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி அவங்க போடுறாங்க. இது ஒரு கிட்ஸ் பிளேவாக இருக்கலாம், ஆனால் இதுலேருந்து தான் நம்ம கற்றுக்கணும். ஸோ இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக இருக்கிற பால்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரெட் கலர் பால் தான். இதுக்குள்ளே எந்த பால் இருக்கணும்னா, எந்த பாலோட கலர் ரெட் கலராக இருக்கோ அது மட்டும் தான் இதுக்குள்ளே இருக்க முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இதிலே புரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் பார்ப்போம். ஸோ சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா, சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபைங் த திங்ஸ். ஒரு பொருளை பிரிக்கிற அந்த வழிமுறைகள் தான் சிஸ்டம். ஸோ என்னென்ன ப்ரொசீஜர் வச்சு, என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு, என்னென்ன டெஃபினேஷனை வச்சு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் குறிப்பிட்டு சொல்லி தனியாக பிரித்து வைக்கிறோமோ அது பேர் தான் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே உயிருள்ள பொருள் தான். ஆனால் இதில் மேமல்ஸ், பாலூட்டிகள் அப்படின்னா எதெல்லாம் தான் குழந்தைக்கு ஃபீட் பண்ணதோ அவங்களாம் மேமல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ் எல்லாம் மேமல்ஸ். ஸோ அவங்க எல்லோரும் நம்ம தனியாக வைக்கிறோம். அந்த மாதிரி பால் கொடுக்காம வெறும் எக் லேயிங் அனிமல்ஸ், ஹென் இருக்குது, கோழி இருக்குது, ஸோ ஆஸ்ட்ரிச் இருக்குது. இதெல்லாம் பால் ஃபீட் பண்ணாது, ஆனால் அது எல்லாமே வந்து எக் லேயிங். அதனால் அதை தூக்கி நம்ம தனியாக வைக்கிறோம். ஸோ மேமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் வெட்லேண்ட்ஸ், பிளான்ட்ஸ், இன்செக்ட்ஸ் அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயத்தையும் எப்படி பிரிக்கிறோன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், குணாதிசயம் வச்சு பிரிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி குணாதிசயம் வச்சு பிரிக்கிற ஒரு மெத்தட் பேர் தான் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ எஸ், இப்போ சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் எடுத்த உடனே நமக்கு 5 சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வரல. எதெல்லாம் இருந்து எப்படியெல்லாம் எவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உயிருள்ள லிவிங் திங்ஸை கிளாஸிஃபை பண்ணவர் யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு உலகளாவிய மேதை இவர். ஸோ இந்த அரிஸ்டாட்டில் அவர் கொடுத்த கிளாஸிஃபிகேஷன் தான் முதல்ல உயிருள்ள பொருட்களை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஒரு அடிப்படையான விஷயம். ஸோ அரிஸ்டாட்டில் எப்படி கிளாஸிஃபை பண்ணார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அரிஸ்டாட்டில் என்ன பண்ணார் அப்படின்னா,
பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு 2 குரூப்பாக பிரித்தார். இப்போ பிளான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிளான்ஸில் எதெல்லாம் அதிகமாக வளருதோ அதெல்லாம் ட்ரீஸ், அதை விட கம்மியாக வளருது ஷர்ப், அதை விட கம்மியாக இருக்கிறது ஹெர்ப், அந்த மாதிரி. ஸோ ட்ரீஸ், ஷர்ப்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் அப்படின்னு 3 டைப்பாக வந்து பிரித்தார். நெக்ஸ்ட் திங் ஆன் அனிமல்ஸ். அனிமல்ஸை வந்து 2 குரூப்ஸாக பிரிக்கிறாரு. ஸோ அனிமல்ஸில் ஃபஸ்ட் திங் ரெட் பிளட்டட் அனிமல்ஸ். எந்தெந்த அனிமல்ஸுக்கெல்லாம் ரெட் கலர் பிளட் இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் அனிமல். ரெட் கலர் பிளட் இல்லாத அனிமல்லாம் நான் ரெட் டைப் அனிமல்ஸ் அப்படின்னு வந்து பிரிக்கிறாரு. ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, பட் ஸ்டில் அரிஸ்டாட்டலும் லிவிங் திங்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கேரோலஸ் லினேயஸ். ஸோ எஸ் கைஸ், நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பைனாமியல் நாமென்க்ளேச்சர் அப்படின்னு. ஆன்சர் கண்டுபிடிச்சவங்களுக்கு என்னோட விஷஸ். ஸோ he is the one. ஸோ கேரோலஸ் லினேயஸ் அப்படின்றவர் தான் ஃபாதர் ஆஃப் பைனாமியல் நாமென்க்ளேச்சர் அண்ட் ஃபாதர் ஆஃப் 2 kingdom ஆஃப் சிஸ்டம்ஸ். ஸோ 2 kingdom சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, இவர் பொதுவாக அந்த மாதிரி எந்த டிவிஷனுமே இல்லாமல் எல்லா பிளான்ஸும் தூக்கி கிங்டம் பிளான்ட்டே, எல்லா அனிமல்ஸும் கிங்டம் அனிமலே அப்படின்னு பிரித்து தனித்தனியாக வச்சுட்டாரு. ஸோ ஹோப் யூ கைஸ் கிளியர். ஸோ கேரோலஸ் லினேயஸ் பிரித்ததுலையும் சில ட்ராபேக்ஸ் இருந்தது. என்ன அப்படின்னா, இப்போது அனிமல்ஸில் போட்டார், பிளான்ஸில் போட்டார். ஆனால் ஃபங்கை, ஆல்கே, யூகேரியாட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன அப்படின்றதே இவரும் மென்ஷன் பண்ணல. ஸோ இதனால தான் நெக்ஸ்ட்டு உருவாச்சு நம்மளோட 5 kingdom கிளாஸிஃபிகேஷன். ஸோ 5 kingdom கிளாஸிஃபிகேஷனை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா R.H. விட்டகர். ஸோ கைஸ், இது முக்கியமான கொஸ்டின் நான் சொல்கிறேன். ஸோ லிசன் பண்ணிக்கோங்க. 2 kingdom சிஸ்டம் கிளாஸிஃபிகேஷன் பண்ணவர் கேரோலஸ் லினேயஸ். ஆனால் அது நமக்கு பத்தலை, இன்னமும் ட்ராபேக் இருந்ததுனால 5 kingdom ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பண்ணது யார் அப்படின்னா R.H. விட்டகர். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் 5 சிஸ்டம் அப்படின்னா R.H. விட்டகர். இந்த இயர் 1969. ஸோ 1970s, இப்போ கொஞ்சம் 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த 5 kingdom ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த 5 kingdom: மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. ஸோ இந்த 5 கிங்டம் தான் கிளாஸிஃபிகேஷன். இதை எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணாரு அப்படின்னா, ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, எதை வச்சுன்னா செல் ஸ்ட்ரக்சர், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன் அண்ட் பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ இதெல்லாம் வச்சு தான் 5 கிங்டமாக கிளாஸிஃபை பண்ணி எதெல்லாம் எதுக்குள்ளே செட் ஆகுமோ அப்படி பிரித்தார். ஸோ 5 kingdom ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் யார் அப்படின்னா R.H. விட்டகர். ஹீ இஸ் த பர்சன். இங்கே ஃபோட்டோவில் இருக்கார் இல்லையா, இவர் தான் R.H. விட்டகர். ஸோ திஸ் திங் கிளியர். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் கிளாஸிஃபிகேஷனில் முதல் திங் அரிஸ்டாட்டில் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி கேரோலஸ் லினேயஸ் 2 kingdom வந்தார். அதுலேருந்து டெவலப் பண்ணி 5 kingdom கிளாஸிஃபிகேஷனை கடைசி R.H. விட்டகர் கண்டுபிடிச்சாரு. இதுலேயும் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் யாரும் பெரிய அளவில் கண்டுபிடிக்கல அப்படின்றதுனால இன்னி வரையும் நம்ம R.H. விட்டகரோட கிளாஸிஃபிகேஷன் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ திஸ் திங் கிளியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் போகிறோம். ஸோ எது அந்த 5 system ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், வாட் ஆர் ஆல் த 5 system அப்படின்னா கிங்டம் மொனிரா, கிங்டம் புரோட்டிஸ்டா, கிங்டம் ஃபங்கை, கிங்டம் பிளான்டே, கிங்டம் அனிமாலியா. ஸோ தீஸ் 5 ஆர் தோஸ் 5. ஸோ மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா, இந்த ஆர்டர் மறந்துடாதீங்க. ஸோ எஸ், இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு கிளாஸ் முடிச்சுப்போம். ஸோ கிங்டம் மொனிரா அப்படின்னா இதெல்லாம் கிங்டம் மொனிரா. ஸோ நீங்கள் பார்க்குறதெல்லாம் என்ன அப்படின்னா, your guess is correct, இது எல்லாமே பாக்டீரியா. ஸோ எல்லா பாக்டீரியாவும் கிங்டம் மொனிராக்குள்ளே தான் வந்து சேரும். ஸோ கிங்டம் மொனிரா இஸ் சிம்பிளி கன்சிஸ்ட் ஆஃப் பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவை நீங்கள் 2 kingdom கிளாஸிஃபிகேஷனில் பார்த்துருக்க முடியாது. ஸோ இதை இன்க்ளூட் பண்ணி கிங்டம் மொனிரான்னு R.H. விட்டகர் கொண்டு வந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு கிங்டம் புரோட்டிஸ்டா. ஸோ கிங்டம் மொனிராக்கும் புரோட்டிஸ்டாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கிடையாது, ப்ராப்பர் நியூக்ளியஸ் கிடையாது. ஆனால் கிங்டம் புரோட்டிஸ்டாவில் எல்லாத்துக்குமே ப்ராப்பர் நியூக்ளியஸ் இருக்குது அண்ட் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதுதான் கிங்டம் புரோட்டிஸ்டா. நெக்ஸ்ட்டு கிங்டம் ஃபங்கை. ஸோ ஃபங்கை நமக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை, பூஞ்சான்கள். ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம், நம்ம சாப்பிட்ற மஷ்ரூம்லேருந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபங்கை. அது மட்டும் இல்லாமல் டெட் செல்ஸ் மேலே ஏதாவது பழம் அழுகி போச்சு அப்படின்னா அது மேலே ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே ஃபங்கை தான். ஸோ கிங்டம் ஃபங்கை நம்ம கண்கூட நம்ம நேரில் பார்க்குற ஒரு மல்டி செல்லுலார் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் திங் கிங்டம் பிளான்டே. ஸோ கிங்டம் பிளான்டே ஆல் த ட்ரீஸ், ஷர்ப்ஸ், ஹெர்ப், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கிங்டம் பிளான்டேக்குள்ளே தான் வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கிங்டம் அனிமலே. ஆல் த அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் எல்லாரும் நம்ம கிங்டம் அனிமலேக்குள்ளே தான் வருவோம். ஆல் த terrestrial animals, all the marine animals, all the human things எல்லாருமே
கிங்டம் அனிமலேக்குள்ளே வரும். ஸோ திஸ் இஸ் த ப்ராட் இன்ட்ரொடக்ஷன் ஃபார் த 5 கிங்டம். ஸோ இதிலே புரிஞ்சிருக்கும் நமக்கு ஓரளவு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டேபிள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. உங்களோட புக்கில் உங்களோட செகண்ட் சாப்டரோட செகண்ட் பேஜில் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கிளாசிஃபிகேஷன் டேபிள் இருக்கும். இந்த டேபிளை நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 4 வார்த்தைக்கான அர்த்தம் மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னா என்ன, யூகேரியாட்டிக் அப்படின்னா என்ன, தென் ஆட்டோட்ரோஃபிக் அப்படின்னா என்ன, ஹெட்டிரோட்ரோஃபிக் அப்படின்னா என்ன அப்படின்றது மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆகும் போது இந்த 4 வார்த்தைக்கோட அர்த்தமாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. நானும் இதை சொல்லித்தரேன். ஸோ எஸ் கைஸ், ஸோ இதோட நம்ம கிளாஸ் முடியுது. ஸோ ஸ்டே ஃபோக்கஸ் அண்ட் நெவர் கிவ் அப். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸை நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க. தெர் இஸ் நோ டவுட். ஓகே, ஸோ எஸ் இதோட நம்ம கிளாஸை முடிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ யூ வில் கெட் அ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ எந்த டிலேயும் இல்லாமல் படிப்பீங்க. ஸோ இதோட கிளாஸ் முடிச்சுப்போம். ஸோ கீப் ஷேரிங், கீப் லேர்னிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ லேர்ன் டுகெதர். ஸோ ஹோப் யூ கைஸ் இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து படிக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து 7 நாளைக்கு 7 வீடியோ வரப்போகுது. ஸோ கெட் ரெடி. ஸோ தேங்க்யூ.